5 years hence, the age of Jacob will be 3 times that of his son. 5 years ago, Jacob's age was 7 times that of his son. What are their present age? Present age தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். Present age x and y. Jacobக்கு x and his son's age y ன்னு எடுத்துக்கலாம். ஃபைவ் இயர்ஸ் ஹென்ஸ் அப்படின்னா 5 years ஃப்ரம் நவ் அப்படின்னு அர்த்தம். 5 years ஃப்ரம் நவ் என்னவா இருக்கும் ஏஜ்? ஜாக்கப்க்கு எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு இருக்கும், அவரோட சன்னுக்கு ஒய் ப்ளஸ் 5ன்னு இருக்கும். ஓகே, இங்கே கொடுத்துருக்கிற கண்டிஷனை பார்க்கலாம். 5 years hence, the age of Jacob will be 3 times that of his son. 5 yearsக்கு அப்புறம் ஜாக்கப்போட ஏஜ் 3 times of his son அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக இதை மாற்றிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 3y ப்ளஸ் 15, எக்ஸ் மைனஸ் 3y ப்ளஸ் 5 மைனஸ் 15 ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 3y மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. இது ஒரு ஈக்குவேஷன். செகண்டு 5 years ago. 5 years agoனா ரெண்டு பேருக்கும் ஏஜ் என்னவா இருக்கும்? ப்ரெசன்ட் ஏஜ் எக்ஸ்னா 5 years ago, எக்ஸ் மைனஸ் 5. 5 years ago ஜாக்கபோட ஏஜ் எக்ஸ் மைனஸ் 5ஆக இருக்கும், அவரோட சன்ஸ் ஏஜ் ஒய் மைனஸ் 5ஆக இருக்கும். சரி, கொடுத்துருக்கிற கண்டிஷனுக்கு வரலாம். 5 years ago, Jacob's age was 7 times that of his son. ஜாக்கபோட ஏஜ் ஈக்குவல் டு 7 times of his son's age. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் செகண்ட் ஈக்குவேஷன் மேக் பண்ணது. ஓகே, இதை ரெடியூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஈக்குவேஷன் மேக் ஆகிடுச்சு. இதுதான் ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். கம்பேரிட்டிவ்லி ஈக்குவேஷன் 1 ஸ்மாலராக இருக்குது, இதில் இருக்க நம்பர்ஸ் சின்ன நம்பராக இருக்குது. ஸோ இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிக்கலாம். 3y ப்ளஸ் 10ன்னு வருமா? இதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டிடியூட் எக்ஸ் இன் ஈக்குவேஷன் 2. எக்ஸ் 3y ப்ளஸ் 10. ஒய்ன்றது யாரு? ஜாக்கபோட சன்ஸ் ஏஜ். ஜாக்கபோட ஏஜ் என்ன? எக்ஸ் தான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3y ப்ளஸ் 10ன்னு போடலாம். y is 10. அப்போ ஜாக்கபோட ஏஜ் 40.